இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை, 27 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தமிழக வானிலை நிலவரம் குறித்த மிக முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை மாறப்போகிறது. முக்கியமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 27 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள், மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், முழுமையான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் சொல்வது என்ன? தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று மாலை முதல் நாளை காலை வரை பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை இன்று இரவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். கடந்த முறை பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் அறிவோம். மின்சாரம் துண்டிக்கப்படுவது, மரங்கள் விழுவது, தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது என பல சிக்கல்கள் எழுந்துள்ளன. எனவே தற்போது கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் மின்கம்பிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே வடிகால் பணிகள் நடக்கும் இடங்களில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதை தவிர்க்கவும். அரசு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. வருவாய்த்துறை அதிகாரிகள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீங்கள் வசிக்கும் பகுதியில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான உடனடி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் உங்களை சந்திப்போம்.